ஒரு காலத்தில் மக்கள் ஒரு மன்னனின் ஆட்சியின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அந்த ராஜ்யத்தின் மக்கள் மிகுந்த செல்வச் செழிப்புடனும் எந்த துயரங்களுமின்றி வாழ்ந்ததால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருமுறை மன்னர் தொலைவிலுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் புனித யாத்திரை தலங்களுக்கும் செல்ல முடிவு செய்தார். தனது மக்களுடன் உரையாடுவதற்காக அவர் கால்நடையாகவே பயணிக்க முடிவு செய்தார். தொலைதூர பகுதிகளில் இருந்த மக்கள் தங்கள் மன்னருடன் உரையாடியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் மன்னர் ஒரு கருணை மனம் கொண்டவர் என்று அவர்கள் பெருமைப்பட்டனர். பல வார பயணத்திற்கு பிறகு மன்னர் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் பல புனித யாத்திரை தலங்களுக்குச் சென்றதும் தனது மக்கள் செழிப்பான வாழ்க்கை வாழ்வதைக் கண்டதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இருப்பினும் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. நீண்ட தூரம் கால்நடையாக பயணம் செய்தது அதுவே முதல் முறை என்பதால் அவரது கால்களில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. சாலைகள் வசதியாக இல்லை என்றும் அவை மிகவும் கற்கள் நிறைந்தவையாக இருந்தன என்றும் அவர் தனது அமைச்சர்களிடம் முறையிட்டார். அவரால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சாலைகளில் நடக்க வேண்டிய மக்களுக்கும் அது வேதனையாக இருக்கும் என்பதால் அவர்களை பற்றி தான் மிகவும் கவலைப்படுவதாக அவர் கூறினார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தனது ராஜ்யத்தின் மக்கள் வசதியாக நடப்பதற்காக நாட்டின் அனைத்து சாலைகளையும் தோலால் மூடுமாறு தனது பணியாளர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். போதுமான அளவு தோலை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான மாடுகளை பலியிட வேண்டியிருக்கும் என்பதாலும் அதற்கு ஒக்ரமான தொகை செலவாகும் என்பதாலும் மன்னரின் உத்தரவை கேட்டு அமைச்சர்கள் திகைத்து போனார்கள். இறுதியாக அமைச்சரவையில் இருந்த ஒரு ஞானி மன்னரிடம் வந்து தன்னிடம் ஒரு மாற்று யோசனை இருப்பதாக கூறினார். அந்த மாற்று வழி என்ன என்று மன்னர் கேட்டார். அதற்கு அந்த அமைச்சர், சாலைகளை தோலால் மூடுவதற்கு பதிலாக உங்கள் கால்களை மூடுவதற்கு ஏற்ற வடிவத்தில் ஒரு துண்டு தோலை பயன்படுத்தலாமே என்று கூறினார். அவரது ஆலோசனையை கேட்டு மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். மேலும் அந்த அமைச்சரின் ஞானத்தை பாராட்டினார். அவர் தனக்காக ஒரு ஜோடி தோல் காலணிகளை ஆர்டர் செய்தார். மேலும் தனது நாட்டு மக்கள் அனைவரும் காலணிகளை அணியுமாறு கேட்டுக்கொண்டார். நீதி: உலகத்தை மாற்ற முயற்சி செய்வதற்கு பதிலாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்.